இதே மாதிரி திரு குருகாவூர் வெள்ளடைன்னு ஒரு ஊருங்க, கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இது சோழ நாட்டில். அந்த திரு குருகாவூர் வெள்ளடைக்கு மதிய நேரம் சுந்தரர் வரார். மதிய நேரம் சுந்தரர் வரும்பொழுது அங்கேயும் இதே மாதிரி சமையல் செய்யக்கூடிய பரிசனங்கள் கொஞ்சம் வர காலதாமதம் ஆயிடுது. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, சாமி ஒரு அந்தனர் உருவத்தில் அங்கே வந்து இவர் அங்கே ரொம்ப வெயில் காலம், அடியார்கள்லாம் நிரம்ப சுந்தரர் கூட வராங்க. ஒரு சுந்தரர்லாம் வர்றதுக்கு முன்னாடி சாமி முன்னாடி போயிடுறாரு. அங்கே எங்கே திரு குருகாவூர் வெள்ளடைக்கு ஒரு பந்தல் ஒன்று போட்டுட்டாரு சாமி. இவங்க போகிறதுக்கு முன்னாடி பந்தல் போட்டார். பந்தலில் முதல்ல உட்காந்துருக்கிறாரு இவர். சுந்தரர் போய் அப்படி உட்கார்றாரு. நம்ம போய் பக்கத்தில் உட்கார்ந்தோன்னே சுந்தரருக்கு தானே இவரை தெரியாது, இவருக்கு சுந்தரரை தெரியுமில்ல. சுந்தரர்கிட்ட போய் சாமி சொன்னார், சிவாய நம அப்படின்னாரு. சிவாய நமை பேசி அப்படின்னே பெரிய புராணத்தில் வருதுங்க. சிவாய நம அப்படின்னாரா. அவர் அப்புறம் சிவாய நமன்னு சரி நம்மளாட்டிருக்கு அடியாராட்டிருக்குன்னு அவரும் பேசுவார்ல. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாங்களாம். யார்? சுந்தரரும் சாமியும். அப்படி பேசிகிட்டு இருந்தோன்னே இப்போ அந்தனர் குளத்தில் தானே இருக்கிறார் சாமி. சாமி இந்த மாதிரி நீங்கள்லாம் மதிய நேரம் பசியோடு வந்திருப்பீங்க, எங்கிட்ட கட்டமுது இருக்குது, நீங்கள் பொதிசோறு நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு சாமி. பார்த்தாரு, சரி அந்தனர் வடிவத்தில் தான் இருக்கிறார், திருநீர் பூசியிருக்கிறாரு, அந்தனர் வடிவத்தில் இருக்கிறார், அதனால் சரி அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. வந்த கூரை வந்த எத்தனை பேர் சாமி கொண்டு வந்தது எனக்கு குறைவாக போகுது, அது அல்ல வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. எல்லாத்துக்கும் சாப்பாடு, எல்லோரும் சாப்பிட்றாங்க. மதிய நேரம் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கிறாங்க. சரி அடுத்த தளத்துக்கு போகணும்ல, அதனால் ஓய்வு எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படி எந்திரிச்சு பார்த்தா பந்தலைங்கான வந்த ஆலைங்க. பந்தலாவது வந்த ஆளைத்தான் காணணும் வைங்க, பந்தலாவது இருக்கணுமா இல்லையா, பந்தலை காணும். அப்போ தான் அங்கே தான் சொல்கிறார் சேக்கிழார் பெருமான், கங்கை சடை கறந்த பிரான் அறிந்திலையோ எனக்கு கடந்தான் அப்படின்னா. கங்கை சடை கறந்த பிரான் பந்தருடும் தாம் கறந்தான் அப்படின்னார். பந்தலை காணும், வந்த ஆலையும் காணும். அதுக்கு அப்போ தான் சுந்தரருக்கு தெரியும் வந்தது சிவபெருமான் அப்படின்னு சொல்லி. இப்படியெல்லாம் சுந்தரர் கூட அப்படி கூடவே பெருமான் இருப்பார். திரு ஆலம்புழையில் பெருமான் அங்கே இருக்கிற பொழுது நம்பிகள் இடத்துல கனவுல போய் சாமி சொல்கிறார், மலபாடிக்கு வர மறந்தனையோ அப்படின்னார்.